இன்னைக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ற மாதிரி உளுந்த வடை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல மிக்சியில எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட். நான் 3/4 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் பச்சரிசி எடுத்து 4-5 தண்ணியில நல்லா அலசிட்டு மறுபடியும் தண்ணி போட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா உளுந்து ஊறி இருக்கு. இப்ப மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். இப்ப அரைச்ச உளுந்து மாவு ஒரு பவுல்ல போட்டுக்குங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி கொத்தமல்லி, பொடிசா கட் பண்ண 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பேன்ல எண்ணெய் சூடானதும் உளுந்து மாவை நான் கையிலேயே ஹோல் போட்டு நான் எண்ணெயில போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவுலயும் ரவுண்ட் ஷேப்ல செஞ்சு ஹோல் போட்டிருக்கேன். உளுந்துல பச்சரிசி சேர்க்கறதுனால வடையில எண்ணெயே பிடிக்காது, நல்லா முறுமுறுன்னு இருக்கும். 2 சைடும் நல்ல கலர் மாறினதும் எடுத்துருங்க. நான் உளுந்து வடைக்கு தேங்காய் சட்னி தான் செஞ்சேன். உளுந்து வடைக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி ரெண்டுமே நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி அரைச்சிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் சட்னியில போட்டுருங்க. வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா என் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.